இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியாக ஒரு பருப்பு ஒன்றும் போடாதே நல்லா முருங்கைக்கீரை கடையல் ரெசிபி தாங்க இன்றைக்கி லன்ச் மெனு பார்க்க போகிறோம் தேவிஸ் கிச்சனில். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நறுக்கி வச்சது பொடிசாக நறுக்கிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இதில் நான் இப்போ முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கூட நம்ம மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/2 நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு தடவை கரைச்சி விட்டுக்கோங்க. இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லாவே நமக்கு கீரையும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கிறலாம். அருமையான முருங்கைக்கீரை வச்சுட்டு எப்பயும் நம்ம பருப்பு போட்டு வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்து வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான ஒரு சிம்பிளான நல்ல ஹெல்த்தியான ஒரு லன்ச் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு போட்டு கீரை கூட்டு தான் நம்ம வைப்போம். இந்த மாதிரி பருப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிட்றவங்களுக்கு காரமாக போட்டு கொடுத்தாலும், காரம் இல்லாமல் சாப்பிட்றவங்க கம்மியாக போட்டு இந்த மாதிரி ஒரு கீரை கடையில் பண்ணி அப்படியே சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு எவ்வளோ தான் சோறு சாப்பிட்றீங்கன்னே தெரியாதுங்க. நல்லா சுருக்குன்னு இருக்கும், சைடிஸும் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு லன்ச் மெனு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ரெசிபிலாம் போய் பாருங்கள், லன்ச் மெனுலாம் போய் பாருங்கள், ஃபுல்லாக இருக்குங்க. தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.